வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். காவிரி டெல்டா பகுதியில் விவசாயிகளுக்காக போராடி வரும் PR பாண்டியனை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் திரண்டு வந்து மனு அளித்தனர். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் ஆபிரகாம் தலைமையில் நெல்லை கலெக்டர் அலுவலகத்திற்கு விவசாயிகள் திரண்டு வந்தனர். பின்னர் அவர்கள் கலெக்டர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது: காவிரி டெல்டாவில் விவசாயிகளுக்காக தொடர்ந்து மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் போராடி வருகிறார். திருவாரூர் மாவட்டம் விக்கிரபாண்டியம் காவல் நிலையத்தில் தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக PR பாண்டியன் மற்றும் செல்வராஜ் ஆகியோருக்கு திருவாரூர் நீதிமன்றம் 13 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயமே இது பொய் வழக்கு என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ONGC பணிகளுக்கு அப்போது தடை விதித்தது. தமிழக அரசும் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து புதிய திட்டங்களை அங்கு அனுமதிக்க மறுக்கிறது. இந்நிலையில் விவசாயிகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்து மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க போராடிய விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை வழக்கிலிருந்து விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைப்பு குழு நெல்லை மாவட்ட செயலாளர் ஆபிரகாம் பேசுகிறேன். மேற்படி சங்கத்தின் மாநில தலைவர் திரு PR பாண்டியன் அவர்களை ONGC நிறுவனத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக பொய் வழக்கு போட்டு 13 ஆண்டு சிறை தண்டனை விதித்து இன்று சிறையில் அடைத்துள்ளார்கள். அதை கண்டித்து இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நிபந்தனையற்ற ஜாமீனில் விட சொல்லி இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுப்பதற்காக நெல்லை மாவட்டத்தின் சார்பாக அனைத்து விவசாய சங்கங்களின் குழு உறுப்பினர்கள் மற்றும் கிளை தலைவர் அந்த நெல்லை மாவட்ட தலைவர் திரு மாரியப்பனவர், அந்த மாவட்ட செயலாளர் ஆபிரகாம், மாவட்ட பொருளாளர் சேகர் மற்றும் கிளை தலைவர்கள் இரண்டும் சொல்லான் அந்த சாமுவேல், அலைவண்டியரன் கிளை தலைவர் திரு சிவலப்பெரி பாண்டி ஆகியோர் அனைத்து பேரும் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் மனுவாக கொடுத்துள்ளோம். இந்த மனு மீது முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து மேற்படி விவசாய சங்க போராளி திரு PR பாண்டியன் அவர்களை உடனடியாக ஜாமீனில் விடுவதற்கு நிபந்தனையற்ற ஜாமீனில் விடுதலை செய்திட வேண்டி அனைத்து அந்த உறுப்பினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை மாவட்ட அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு நெல்லை மாவட்ட செயலாளர். ஓகே. Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.